நண்பர்களே, இன்னைக்கு ஒரு தமிழ் சினிமா நடிகர் ஒரு படத்துக்கு வாங்குற சம்பளம் 200 கோடி முதல் 250 கோடி வரை. ஆனா அந்த புகழின் உச்சியில இருக்கும்போதே இனிமே சினிமா வேணாம், மக்களுக்காக உழைக்க போறேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. அவர்தான் நம்ம தளபதி விஜய். எத்தனையோ பேர் சினிமாவுல இருந்துகிட்டே அரசியல் பண்ணலாம்னு சொன்னப்பவும் முழு நேரமா அரசியல்ல இறங்குறேன்னு அவர் எடுத்த அந்த ரிஸ்க் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அது ஏன்? விஜய்க்கு பண கஷ்டம் கிடையாது, புகழுக்கும் பஞ்சம் கிடையாது. ஆனா எனக்கு எல்லாம் கொடுத்த இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் என்ன செய்ய போறேங்கிற அந்த ஒரு கேள்விதான் அவரை அரசியலுக்கு வர வச்சிருக்கு. 2026 தேர்தலை நோக்கி அவர் வச்சிருக்கிற ஒவ்வொரு அடியும் கோடிக்கணக்கான ரசிகர்களோட கனவு மட்டும் இல்ல, தமிழக மக்களோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. சினிமாவுல ஹீரோவா இருந்த அவர் நிஜ வாழ்க்கையிலையும் ஹீரோவாகணுங்கிற மக்களோட ஆசைக்கு அவர் மதிப்பு கொடுத்திருக்கார். சாதாரண மக்களோட அன்றாட பிரச்சனைகளான கல்வி, மருத்துவம், ஊழல், இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னு விஜய் நினைக்கிறார். தமிழகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு அவர் சொல்றதுக்கு காரணம் அவர் கையில இருக்கிற தெளிவான திட்டங்கள் தான். வெறும் மேடை பேச்சோட நிக்காம அடிமட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பலன் போய் சேரணுங்கிறது தான் அவரோட மாஸ்டர் பிளான். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஒரு கிளீன் அரசியலை விரும்புறாங்க. அந்த தூய்மையான அரசியலுக்கு விஜய் ஒரு சரியான முகமா இருக்கார். அவர் சினிமாவில் வாங்குற அந்த மெகா சம்பளத்தை விட மக்களோட அன்புதான் பெருசுன்னு அவர் நிரூபிச்சிருக்கார். இந்த நேர்மைதான் மக்கள் மத்தியில அவர் மேல இருக்கிற மரியாதையை இன்னும் அதிகரிச்சிருக்கு. விஜயின் இந்த முடிவு தமிழக அரசியல்ல ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிச்சிருக்கு. கோடிகளை தூக்கி எறிஞ்சிட்டு வந்த தளபதியோட இந்த ரிஸ்க் 2026ல அவருக்கு பெரிய வெற்றியை தேடி தருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.